ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நல்ல சுவையான உடம்பு ஹெல்த்தியான பிரண்டை துவையல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இது கை கால் வலிக்கு இந்த பிரண்டை துவையல் கை கால் வலிக்கு ரொம்ப நல்லது. பசியை தூண்டும் சக்தி இதுக்கு இருக்குது. இந்த பிரண்டை துவையலை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கட்டி பிரண்டையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாணலை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டையை அதில் சேர்த்து நல்லா வறுக்கணும். நல்லா அது பிரண்டை நல்லா சுருங்கி வரும் வரை அதை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் இஞ்சி போட்டு வதக்கிறேன். இஞ்சி வதங்கினதும் அதில் ஒரு 10 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 பல் பூண்டையும் சேர்த்து அதை நல்லா வறுத்து எடுக்கணும். அதை நல்லா வறுப்பட்டவுடன் ஒரு 7 காஞ்ச மிளகாவையும் அதை சேர்த்து வறுத்துக்கிறேன். அது ஒரு துண்டு புளி சேர்த்துக்கிறேன். புளியும் சேர்த்து அதிலே நல்லா வதக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறினதும் ரெண்டையும் மிக்சியில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு தவாவை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததும் அதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பிரண்டையை அதில் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இங்கே பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை நல்லா சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு நல்லா கிளறணும், இல்லை மேலே தெறிக்கும். அதை சிம்மில் வச்சு நல்லா மெதுவாக நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா இதை கிளறினா சுவையான பிரண்டை துவையல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.